ஹாய் மக்களே, இன்றைக்கி லஞ்ச் வந்து வல்லாரைக்கீரை தான். வல்லாரைக்கீரையை வந்துட்டு கடையில் பண்ண போகிறோம். முட்டை போட்டு பொரிச்சு கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டேங்காங்க. அதனால் பருப்பு எல்லாமே ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த கீரையை மட்டும்தான் ஆயிடுது. காவாசி ஆஞ்சிட்டு பின்னாடி உங்களுக்கே நான் காமிக்கிறேன். அதனால் ஆஞ்சி எடுத்துகிட்டு ஒரு கடையில் போட்டு அப்புறமா சாதத்துக்கு ரைஸ் ஊற வச்சுட்டேன். அவரைக்காய் கொஞ்சம் இருக்குது. அவரைக்காயை வந்து பொரிச்சுக்கலாம் அப்படின்ட்டு லஞ்சுக்கு டைம் ஆயிடுச்சு. ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்ப்பா. சரி இன்றைக்கி சும்மா தானே இருக்கும். அடுத்து ரொம்ப குளிர் வந்துச்சுட்டாக்க மிஷினில் உட்காந்து என்னால் தைக்கவே முடியாது. அதனால் ஒரு ப்ளவுஸை வந்துட்டு பாதி கட் பண்ணாமே வச்சுருந்தேன். அதை கொஞ்சம் காலையில் வேலை பார்த்துட்டு அதை கட் பண்ணி வச்சுட்டு இந்த கீரையை போய் எடுத்துகிட்டு வந்து இப்போ வந்து ஆஞ்சிட்ருக்கிறேன். சரிங்களா? நீங்கள் உங்கள் வீட்டில் லஞ்ச் என்ன பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வல்லாரைக்கீரை வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்குன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து பாதி ஆஞ்சிட்டேன், மீதி ஆஞ்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் மக்களே, ஆஞ்சு போட்டாச்சு. வெங்காயம் தக்காளி இப்போ கொஞ்சம் பாசிப்பருப்பு எல்லாம். அப்புறம் பாருங்கள், இதில் ரைஸ் ஊற போட்டேன். இது அவரைக்காய் வந்துட்டு கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு கட் பண்ணணும். இந்த அவரைக்காய் வந்துட்டு கோழி அவரை 1 கிலோ 100 ரூபாப்பா. 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம். அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பருப்பு இருப்பெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்துட்டே வைக்கணும். இது 2 குக்கருக்கு ஒரே மூடி. அதனால் ஃபஸ்ட்டு கீரையை வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ரைஸுக்கு மூடி போட்டு குக்கரில் போடணும். ஓகேங்க. இப்போ நம்ம வந்துட்டு அவரைக்காயை ஆழ்ந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஹாய் மக்களே, இங்கே பாருங்கள், 1 கிலோவில் இவ்வளோ தான் கிடச்சிச்சு. அரை கிலோவில் சொத்தையும் கொஞ்சம் பயருமா ஆயிடுச்சுங்க. கிலோ 100 ரூபா போட்டு வாங்கிட்டு வந்தேன். ஒழுங்காக செய்யலை, வைக்கல, வேஸ்ட் பண்ணிவிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் ரொம்ப திட்டுவார். சரி, கழுவுன பருப்பும் ஜீரகம் ஒன்றா போட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயம், வரமிளகாய் எல்லாமே போட்டாச்சு. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. வதக்கிட்டு அவரைக்காயை கொட்டிக்கிற வேண்டியதான். நாங்கள் வந்துட்டு பொரியலுக்கு வைக்கலாம். லைட்டாக கொஞ்சம் பெருங்காயம் போடுவோம்ப்பா. பெருங்காயம் போட்டுக்கலாம். பாருங்கள், கீரை வெந்துருச்சு. நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட வேண்டியதை ஆற வச்சு இப்போ சாப்பாட்டுக்கு வந்துட்டு குக்கரில் மூடியை போட்டு விசில் விட்டுடலாம். இப்போ பாருங்கள், கீரைகளாக போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு, ஜீரகம் போட்டு இப்போ ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கீரைக்கு வந்து ஒரு தாளிப்பு, கொஞ்சம் வெங்காயம், 2 வரமிளகாய், கொஞ்சம் பெருங்காயம் எல்லாமே போட்டு ஒரு தாளிப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு. ஓகேங்களா? பாருங்கள், அப்படியே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கீரை. அப்புறம் இங்கே பாருங்கள், அவரைக்காய் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் இல்லைப்பா, அதனால் நாங்கள் தேங்காய் பூ போடலை. போட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். சாப்பாடு வந்து இன்னும் விசில் போகலை, அவ்வளோதான். ஆல்மோஸ்ட்லாம் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். நீங்களும் இதை கூட செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். வாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க.